காரைக்கால் மக்கள் இது மாதிரி தப்பு இனிமேல் நடக்காதுங்கிறத ஒரு தீர்ப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த தீர்ப்ப நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது குறைஞ்சபட்ச தீர்ப்பா? இல்ல அதிகபட்ச தீர்ப்பா? இத எப்படி நீங்க பார்க்குறீங்க? இது லைஃப் இது ஆயுள் தண்டனைங்கிறது லைஃப் ஃபுல்லா குடுத்துருக்காங்க. அவங்க வெளிய வர முடியாது. இந்த மாரி தீர்ப்பு வந்து காரைக்கால்ல குடுத்ததில்ல. இந்த வக்கீல் சார் போராடி வாங்கி குடுத்துருக்கிறது பெரிய ஒரு கடைசியில வந்து இவங்க எலி மருந்து குடுத்துருக்காங்கன்ற விவரம் அப்போ தெரியல. அதனால 3/9/2022 அந்த பையன் இறந்துட்டார். 14/9/2022க்கு முன்னாடி அந்த இதயம் மளிகை கடைன்னு ஒருத்தர் நடத்திட்டு இருக்கார், ஜெகபிரசாதி. அவர் வந்து தன்னோட கடையில வந்து இந்த அம்மா வந்து எலி மருந்து வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற விவரத்தை வந்து அப்புறமா சொல்றாரு. அப்பதான் சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பையன் இறந்துட்டான். அதுக்கு பிறகுதான் வந்து இவங்க வந்து ரேட்டால் பேஸ்ட்ல பாஸ்பரஸ்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அதை பயன்படுத்தி இந்த பையனை வந்து கொண்டு இருக்காங்கன்ற விவரம் தெரியும். இன்னொன்னு என்னன்னா, இவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து வந்து இந்த பையனை வந்து சுத்தமா பொழைச்சு மீண்டும் வந்துடக்கூடாதுன்ற இதுல தெளிவா இருந்திருக்காங்க. ஏன்னா அதனாலதான் முதல்ல சுகபேதி மாத்திரையும் வாங்கியிருக்காங்க. ஆனா அதை கொடுத்தா திருப்பி வந்துருவான், திருப்பி இந்த பொண்ணுக்கு போட்டியா இருப்பான்னு நினைச்சிட்டு அதுக்கு பிறகு உங்களை முழுமையா ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரேட்டால் பேஸ்ட்டை கலந்து கொடுத்துருக்காங்க. சகாய ராணி விக்டோரியாவுக்கு இந்த 302 ஈத்தாசா பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனையும் 20,000 ஃபைனும் அபராதம் போட்டிருக்காங்க. இது வந்து தாய்மை உணர்வே இல்லாம போயிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காரைக்காலுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு. அது இல்லாம இது துடைக்கப்பட்டதா நான் கருதுறேன்.